ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாரை சேவிக்க ராமானுஜர் எழுந்தருளினார். தாமிரபரணி நதியில் குளித்த அவர் கரைக்கு வந்தபோது ஒரு சலவை தொழிலாளி வந்து அவருடைய திருவடியில் விழுந்து சேவித்தான். சேவித்து எழுந்த அவன், டேய் காரிமாரா, டேய் சடகோபா, டேய் பராங்குசா, டேய் நம்மாழ்வார், எல்லாரும் வாங்கடா என்று உரக்க கூப்பிட்டான். உடனே 4 சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். ராமானுஜர் பார்த்தார். என்னப்பா, நம்மாழ்வாரின் பெயரை மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுக் கொண்டிருக்கியே? சாமி, நம்மாழ்வார் எங்களுக்கு குலதெய்வம். அவரை போய் நான் அவமதிப்பேனா? எனக்கு 4 பசங்க இருக்காங்க. என் பசங்களுக்கு தான் நம்மாழ்வாரின் வெவ்வேறு பெயர்களை வைத்திருக்கிறேன். இவன் காரிமாறன், இவன் சடகோபன், இவன் பராங்குசன், இவன் நம்மாழ்வார். 4 பேரும் ஜீயரை சேவிங்கோடா. 4 பேரும் ராமானுஜரின் திருவடியில் விழுந்து சேவித்தார்கள். ராமானுஜர் தார தாரையா கண்ணீர் விட்டார். ஏன் சாமி அழறீங்க? எனக்கு இல்வாழ்க்கை நன்றாக அமைந்திருந்தால் என் குழந்தைகளுக்கு நம்மாழ்வாரின் திருநாமங்களை வைத்து அன்போடு அழைத்து மகிழ்ந்திருப்பேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கூறிய ராமானுஜர் வருந்தினார்.